தனது பிறந்தநாள் செய்தியாக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். தனது பிறந்த நாளை கொண்டாடி வரும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற மனிதநேய உதய நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், மகளிர் குழுக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றினார். அனைவருக்குமான அரசாக இருப்பதே திராவிட மாடல் அரசு என உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அவரது வாக்குகளையும் நண்பர்களின் வாக்குகளையும் அவரவர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். 4 மாத காலம் மிக மிக முக்கியமான காலம். நம்முடைய டார்கெட் தலைவர் சொன்னது போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதுதான். அதுவே என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோள் செய்தியாக வைத்து இந்த 200 தொகுதிகளில் இந்த கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி 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 என்பதை பெற வேண்டும். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளை ஆடம்பரமின்றி கொண்டாடவும் திமுக தொண்டர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தலைவருடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை மக்களுக்கு பயனுள்ள வகையாக, குறிப்பாக அந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் இளைஞரின் தம்பிமார்கள், கழக உடன்பிறப்புகள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி அனைவருடைய வாக்குகளை, அந்த உரிமைகளை காப்பாற்றணும். எங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் இந்த நிவாரண பணிகளில் ஈடுபடணும் அப்படிங்கறது என்னுடைய மனிதநேய நாள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு குறிப்பாக அதெல்லாம் நான் சொல்றேன்னா, நான் சொல்லல. என் மேல பிரியம் இருக்கவங்க பல்வேறு பேர்களை வச்சு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. வானிலை மையம் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. 29ஆம் தேதிக்குள்ள மழை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான பணிகள்ல ஈடுபட்டு இருக்கோம்.